சிந்தனை ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் உடல், உயிர், மனம் என்பதாகும். இந்த உடல், உயிர், மனம் என மூன்றும் இணைந்து சிறப்பாக இயங்கக்கூடிய ஒரு கூடம்தான் மனித உடல். அப்போ மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் தன்னை பற்றி, முக்கியமாக உடல், உயிர், மனம் என்ற மூன்றையும் பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் இடையூறு இல்லாமல், தடையில்லாமல் வாழ்க்கை நிறைவு பெறும். இந்த உடல், உயிர், மனம் என்று மூன்றையும் எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்தோமானால், உடல் ஒரு பருப்பொருள், அது புலன்களுக்கு எட்டக்கூடியது. உயிர், மனம் என்ற இரண்டும் மறைபொருட்கள், புலன்களுக்கு எட்டாது. என்றாலும் மனிதனால் உணர முடியாது என்று சொல்வதற்கு இல்லை. மனிதனிடம் ஆறாவது நிலை அறிவு என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. மறைபொருட்களை உணரத்தக்க அறிவு தான் ஆறாவது அறிவு. 5 புலன்கள் மூலமாக உணர்வதெல்லாம் ஐயறிவு தான். ஆனால் புலன்களுக்கு எட்டாத பொருட்களை அறியக்கூடிய ஒரு நுண்ணியக்க அறிவாற்றல் தான் ஆறாவது அறிவு. இப்பொழுது அந்த ஆறாவது அறிவை பற்றி சிறிது சிந்திப்போம். உயிர் என்பது, மனம் என்பது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இவ்வாறு தான் இருக்கின்றது என்று எடுத்துக்காட்டவும் முடியாது. ஆகையினால இல்லை, எடுத்துக்காட்ட முடியாது என்பதனால அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அது எந்த அறிவோ அது இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறதோ அதுதான் ஆறாவது அறிவு. மற்ற இயக்கங்களை கொண்டு புலன்களுக்கு எட்டாத பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவு ஆறாவது அறிவு. அந்த அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த அறிவை எந்த அளவில் நாம் திருத்தி பயன் பெறுகிறோமோ, பழக்கத்துக்கு கொண்டு வருகிறோமோ, அந்த அளவு மனிதனுடைய வாழ்வும் பண்பாடும் உயர்ந்து நிற்கும். நண்பர்களே, உடலை பற்றி சிந்திப்போம். உடல் என்பது ஒரு பருப்பொருள். பல்லாயிரக்கணக்கான எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை உடையதாகும். அதை தமிழில் தனிமங்கள் என்று சொல்வார்கள். பல எண்ணிக்கையில் அணுக்கள் கூடி ஒவ்வொரு சிறப்பாக இயங்கக்கூடியதை தான் நாம் தனிமங்கள்னு சொல்கிறோம். அந்த எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு அதை பேரணு என்று சொல்கிறது. ஒவ்வொரு பேரணுவுக்கும் நெருக்கம் வித்தியாசம் உண்டாகும். இப்போ ஒரு மாலிகூல் அல்லது எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பில் 25 இருக்கிறதுன்னு வச்சுங்க. அதற்கும் 85 இருக்கிற ஒரு மாலிகூலுக்கும் என்ன வித்தியாசம்னா, அளவில் ஒன்றும் பருமனில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதில் அடங்கியுள்ள நுண்பொருளாக உள்ள பார்ட்டிகள், விண்துகள்கள், அதுதான் வித்தியாசம். அப்போ எப்படி அத்தனை விண்துகள்கள் ஒரே இடத்துல சேர்ந்து இயங்குகிறது என்று ஆராய்ந்தால்
விண்துகள்கள் எப்பொழுதும் தற்சுழற்சி உடையன. அந்த தற்சுழற்சி வேகம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த விரைவுக்கு தக்கவாறு அதிலிருந்து வீசும் அலைக்கு வேகம் அதிகம் இருக்கும். அந்த அளவுக்கு மற்ற ஒரு அணுவை தள்ளி நிறுத்தும். அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அது உண்டாயிடும். அது நாளாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பின்ன குறைந்து கொண்டே வரும் அந்த சுழல் விரைவு. அதற்கு தகுந்தவாறு நெருங்கி இயங்கும். அந்த நெருங்கி இயங்கிறதுக்கு விண்ணினுடைய முயற்சியே தேவையில்லை, அதனுடைய ஆற்றலே தேவையில்லை. எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவெளியானது, இறையாற்றலானது இந்த பிரபஞ்சத்தையும் அதுக்கு அப்பால் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறதுனால அண்ட கோடிகள் அத்தனையும் ஒன்றோடொன்று வேறுபடாமல் பிரிந்து போகாமல் அது காத்து கொள்ளுகிறது. அதே நேரத்தில் இரண்டு அணுக்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து போகாமலும் அது சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. அணுக்கள் கூட்டத்தையும் அப்படிதான் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது. உதாரணமாக இப்போ நாம் உடலை எடுத்துக்கொள்வோம். இந்த உடலில் எவ்வளவோ அணுக்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் விரைவாக சுழன்று கொண்டிருக்கக்கூடியதான். அதனால் அந்த சுழற்சியின் காரணமாக அதை அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க, இந்த அணுக்கள் எல்லாம் சுழன்று ஒன்றை ஒன்று தள்ளி சிறிது நேரத்தில் உடலே இல்லாத போயிடும். ஆனால் அப்படி போகாமல் பாதுகாப்பது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய தெய்வ ஆற்றல், இறையாற்றல். இறையாற்றலுக்கு சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் உண்டு. அதனால தான் இப்போ இந்த ரெண்டு ஆற்றலை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்க்கையில். ஒன்று, விண்துகள்கள் சுழன்று கொண்டு இருப்பதனால ஒன்றை ஒன்று தள்ளி நிறுத்துகிறது. அதில் அப்படி நிறுத்தக்கூடிய ஆற்றலுக்கு தள்ளும் சக்தி என்று சொல்கிறோம். இது எந்த இரண்டு அணுவோ அல்லது கூட்டமோ பிரிந்து போகாமல் இரண்டையும் சேர்த்து அப்பால் இருந்து கொண்டு அழுத்தி நெருக்கி கொண்டிருக்கிறதே, அதுதான் இறைவழி. அப்போ இறைநிலையும் விண்ணினுடைய சுழலும் இரண்டு சேர்ந்து தான் எந்த இயக்கம் பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறக்கூடிய இயக்கங்கள் எல்லாம். அப்போ ஒரு இரும்பு இருக்கிறதுன்னு வச்சுங்க, இரும்பு எவ்வளோ கனமாக இருக்குது, பஞ்சு இருக்குது எவ்வளோ லேசாக இருக்கிறது. இதை பஞ்சை அழுத்தி விடலாம், அதே போல் தூக்கினாலும் ரொம்ப லேசாக இருக்கும். இரும்பு அப்படி இல்லை, நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கு. காரணம், இரும்பில் இருக்கக்கூடிய தனித்தனியாக உள்ள பார்ட்டிகள். இந்த பார்ட்டிகள் என்ற வார்த்தை என்னன்னா, இறைநிலையானது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அங்கங்கே ஒரு மடிப்பு விழுந்து அது தன்னிலே இருந்து பிரிந்ததுனால பார்ட்னா அது ஒரு பிரிவு என்றதை வச்சு பார்ட்டிகள் என்று சொல்கிறோம். அப்போ பார்ட்டிகள் என்றால் என்ன? நுண்ணிய நிலையில் உள்ள இறைவெளி, அவ்வளோதான். இறைவெளி துண்டுபட்ட நிலை என்று வச்சுக்கொள்ளும். அதனால் இப்போ பாருங்க, வேகமாக தற்சுழற்சி உடையது விண்துகள். அந்த விண்துகளில் இருந்து அந்த தற்சுழற்சியினாலே என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விண்துகளையும் சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்கிறது இறைவெளி தானே. இறைவெளி மிக மிக நுண்ணியது, ஆல் பெனிட்ரேட்டிவ், எந்த பொருளையும் ஊடுருவி பாயக்கூடியது. ஆகையினால விண்துகள் அவ்வளவு சின்னதாக இருந்த போதிலும் கூட அதிலையும் சூழ்ந்து அழுத்தும் போது அது நடுமையம் வரையில் அந்த அழுத்தம் போகுது. அதுக்கு மேலே போக முடியாத திரும்பு. அந்த சமயத்தில் இதை வேகமாக சுழன்று கொண்டிருக்கிற போது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலான இறைவெளி அதோட உரசும் போது அது அலையாக வெளிவருது. இங்கே கவனிங்க, இறைவெளி ஒரு பேராற்றல்.
ஆதி நிலையான பேராற்றல். அதுக்கு என்ன தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உண்டு. அந்த அழுத்தத்தில் தன்னிலே இருந்து மடிப்பு விழறது விண்துகள். அந்த விண்துகளில் சூழ்ந்தழுத்தும் காரணத்தினால நிரம்பிய ஆற்றல் திருப்பி கொண்டே இருக்கிறது பாருங்க. மனிதன் மூச்சு விடுவது போல அப்படி இழுக்கிறோம், மறுபடியும் விட்டுடுறோம். உள்ளே போனால் அது ஒரு அளவு தான் பிடிக்குது, அதுக்கப்புறம் தள்ளிடுது. அதே போல் ஒவ்வொரு நுண்துகளும் பேராற்றலை உள்வாங்கி வெளித்தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அந்த வெளியே தள்ளக்கூடிய சக்தி தான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், தள்ளும் சக்தி. அந்த சக்தி உரசல் ஏற்படுற போது அது அலையாக வெளிவருகிறது. அந்த அலை மீண்டும் இறைவெளியில் கலக்கிற போது காந்தம் என்ற ஒரு பேராற்றலாக உருவெடுக்கிறது. இந்த மூன்றையும் சரியாக புரிந்து கொண்டால் உலகிலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் புரிஞ்சு கொள்ளலாம். இது எல்லா வகையான விஞ்ஞானத்துறைக்கும் தேவையானது. அதாவது காந்த நிலை என்பது, காந்தம் என்பது என்ன என்பது உணர்ந்தால் இறை நிலையும் அதிலிருந்து தோன்றிய விண்ணின் இருந்து வெளிவரக்கூடிய அலையும் இரண்டு இணைந்தது தான் காந்தம். அந்த காந்தம் மீண்டும் இறை விண்துகளுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய 5 விதமான அழுத்த வேறுபாடு இருக்கிறதே, அதாவது டிஃப்ரென்ஸ் இந்த இன்டென்சிட்டி, திணிவு நிலை வேறுபாடு. அதுக்கேற்றவாறு 5 பௌதீக பிரிவாக பிரபஞ்சத்தை பிரிஞ்சிருக்காங்க. அது விண்வெளி, காற்று, வெப்பம், நீர், நிலம். விண்வெளி என்பதுதான் நுண்ணிய துகள். அது ஒன்றோடு ஒன்று கலக்காத தனித்தனியாக இயங்கி இருக்கிற போது அது விண்வெளி என்று சொல்றோம். அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலும் ஆனால் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமலும் 2 அணுக்களாக இயங்கி கொண்டிருக்கிற போது அதை ஹைட்ரோஜன் என்று, நீரணு என்று, நீர்வாயு என்று சொல்வார்கள். அதுதான் காற்று. 2 அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அதுதான் காற்று. ரெண்டும் ஒன்றாக இணையவும் முடியாது, சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அதை பிரியவும் முடியாது. அதே போல் இன்னும் 2 சேருது, 4 சேருதுன்னு வச்சுக்கோ. அப்படி 16 அணுக்கள் சேர்ற இடத்த